स्टार्ट करो। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं धीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टुकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबद भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ओमज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा माह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरुं वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घयति गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यमीश्वरं। हरिः ओं तत्सत्। काञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् विस्मरेति विपरीतं स्यात् श्रीचैतन्यं नमामितं। हरे कृष्णा हरे कृष्णा हरे कृष्णा प्रभु। நேத்து நம்ம பாகவதம் பார்த்ததுல என்ன ஞாபகம் இருக்கு? ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. நம்ம சத்வகுணத்துல இருந்தோம் அப்படின்னா ஹையர் பிளானட்ஸ்க்கு நம்ம போவோம். இருந்ததுக்கு அப்புறம் ரஜோ குணத்துல இருந்தோம்னா திருப்பி இதே ஜட உலகத்திலேயே மனிதரா பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம தமோ குணத்துல இருந்தோம்னா கீழ்நிலை பிறவிகள் மனிதரா இருப்போம், கட்டாயமா சொல்ல முடியாது, மிருகங்களா கூட பிறக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் மாதாஜி. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி, அனன்யா பக்திங்கிறது பகவானுக்காக மட்டும் ஆசைப்படுறது. அதுக்கப்புறம் மிருத்யு சம்சார சாகரா அப்படிங்கிறது இந்த பிறப்பு இறப்புங்கிற சம்சார கடல்ல இருந்து நான் உன்னை நேரடியா வந்து காப்பாத்துறேன் அப்படிங்கிறது. அந்த பிக்சர் போட்டிருக்காங்க குரூப்ல. சோ ரொம்ப அருமையா போட்டிருக்காங்க அந்த பிக்சர் தான் நேத்து நான் சொன்னேன். சோ சம்சார கடல்ல தள்ளாடிட்டு இருக்கார். ஆனா பகவான் கருடன் மேல வந்து என்ன பண்றார், டைரக்டா வந்து அவரே வந்து காப்பாத்துறார். தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சத்வகுணத்தில் சொல்லுங்க பிரபு. மாதாஜி, நேற்று பாத்துல வந்து அன்பான பகவானே நெஞ்சு பிறக்கிறேன் என்பது முக்கியம் அல்ல, ஒரு எறும்பாக பிறந்தாலும் ஒரு பக்தன் வீட்டில் பிறக்க வேண்டும் என்பதே என்று கேட்க வேண்டும் என்று சொன்னீங்க எனக்கு. அதே மாதிரி ஒரு பக்தர் எப்போதும் தன் தவறுக்காக நான் மீண்டும் பிறக்கலாம், ஆனால் ஒரு வேண்டுகோள், உங்களோட தொண்டை மறக்காமல் இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன் என்று சொன்னீங்க எனக்கு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சத்துவகுணத்துல இருந்தா சொர்க்கலோகத்துல அடையலாம். சொன்னாங்க நம்ம அகிலா மாதாஜி சொன்னாங்க. தமோகுணத்துல இருந்தா இதே உலகத்துல புழு பூச்சி மரம் செடி கொடி விலங்குகளா இல்ல மனிதர்களை ரொம்ப மோசமான நிலையில உள்ள மனிதர்களா கூட பிறக்கலாம். ரஜோகுணத்துல இருந்தா திரும்ப இந்த பௌதிக உலகத்துல மனித பிறவி எடுக்கலாம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஸ்ரீமத் பாகவதம் 3வது ஸ்கந்தம் 26வது அத்தியாயம் ஜட இயற்கையின் அடிப்படை தத்துவங்கள். சோ இனிமே பூரா நம்ம வந்து சாங்கிய யோகம் படைப்பு பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். ஸ்ரீ பகவான் உவாச்ச அததே சம்பிரவக்ஷ்யாமி தத்வானம் லக்ஷணம் வ்ருதக் யத் விதித்வா விமுச்யேத புருஷக பிரக்ருதைர்குணைஹி. மொழிபெயர்ப்பு பொருளை வழங்கியவர் தேவதராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. பரமபுருஷ பகவான் ஆகிய கபிலர் தொடர்ந்தார்.
என் அன்பு அன்னையே, இப்போது நான் உங்களுக்கு நிறைவான உண்மையின் வேறுபட்ட வகைகளை வர்ணிக்கிறேன். அதை அறிந்த எவரும் மண்ணுலகின் இயல்புகள் மற்றும் அவற்றின் பாதிப்பில் இருந்து விடுபட இப்ப கபில தேவர் சாங்கிய தத்துவத்தை விவரிக்க போறார். அதுக்கான ஒரு முன்னோட்டமா இதை சொல்லிட்டு இருக்கார். மீனாக்கி மதச்சு படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஆச்சாரிய சில பிரபவதாத்தை பகவத்கீதையில் குறிப்பிட்டுள்ளது போல ஒருவர் பரமபுருஷ பகவானை நிறைவான உண்மையினை பக்தி தொண்டில் பக்தியாமாம் அபிஜானத்தை மூலம் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். பாகவதத்தில் குறிப்பிட்டுள்ளது போல பக்தி தொண்டின் பொருள் கிருஷ்ணர் ஆவார். மற்றும் சைத்தன்ய சர்க்காமிரத்தில் விளக்கப்பட்டுள்ளது போல கிருஷ்ணரை புரிந்து கொள்ளுதல் என்றால் கிருஷ்ணரை அவரது தனித்த வடிவத்தில் அவரது அந்தரங்க சக்தி, புறசக்தி, அவரின் பிரிவுகளில் அவரது அவதாரங்கள் ஆகியவற்றுடன் புரிந்து கொள்ளுதல் என்ற பொருள். கிருஷ்ணரை புரிந்து கொள்ளுதலில் அறிவின் பல்வேறுபட்ட துறைகள் பல உள்ளன. சாங்கிய தத்துவம் என்பது இந்த மண்ணுலகால் கட்டுப்படுத்தப்பட்ட மனிதர்களுக்கென்றே சிறப்பாக உள்ளது. பரம்பரை முறையால் அல்லது சீட பரம்பரையால் இது பக்தி தொண்டின் ஒரு நெறிவழிப்பட்ட நியதியாக கொள்ளப்படுகிறது. பக்தி தொண்டின் தொடக்க நிலை முன்பே விளக்கப்பட்டுள்ளது. பக்தி தொண்டின் ஆராய்ச்சி கல்வி இப்போது பகவானால் விளக்கப்படும். அவர் சொல்கிறார், அந்த ஆராய்ச்சி கல்வியால் ஒருவர் மண்ணுலக செயற்கையின் குணங்களிலிருந்து விடுபடுகிறார். இதை வற்புறுத்தல் பகவத்கீதையிலும் உறுதிப்படுத்தப்படுகிறது. தத்தோ மாம் தத்வதே ஞாத்வா. பல்வேறு வகைகளின்படி பகவானை புரிந்து கொள்வதால் ஒருவர் பகவான் ராஜ்யத்தில் நுழையும் தகுதி பெறுகிறார். இதுவும் இங்கு விளக்கப்படுகிறது. சாங்கிய தத்துவத்தில் பக்தி தொண்டின் நீதிகளை புரிந்து கொள்வதால் ஒருவர் மண்ணுலக இயற்கையின் குணங்களிலிருந்து விடுபட முடியும். நிலையான ஆன்மா மண்ணுலக இயற்கையின் மீது ஆதிக்கம் செலுத்தவோ அல்லது அதை அனுபவிக்கவோ சிறிய ஆசை இருக்கும் வரை இயற்கையின் பாதிப்பில் இருந்து விடுபட அவருக்கு வாய்ப்பு ஏதும் இல்லை. அதனால் பகவான் கபிலரால் சாங்கிய முறை தத்துவத்தில் விளக்கப்பட்டுள்ளது போல ஒருவர் முழுமுதற் கடவுளை ஆராய்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. பகவானை புரிஞ்சுக்கிறதுக்கு பல்வேறு விதமான முறைகள் இருக்கு. ஆனா நமக்கு இந்த சாங்கிய தத்துவம் ரொம்ப பொருத்தமானது. ஏன் அப்படின்னா நம்ம இந்த உலகத்துல இருக்கோம். இந்த உலகத்தை பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது அப்போ நமக்கு நாம இந்த உடல் இல்ல ஆத்மா அப்படிங்கறது புரிஞ்சு நம்ம பகவானுடைய தொண்டர் அப்படிங்கறது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அல்டிமேட் கோல் சாங்கிய தத்துவத்தோடது அவ்வளவுதான். அதுதான் நாம இந்த உடல் இல்ல ஆத்மா அதை விரிவா நம்ம எப்படி அப்படிங்கிறத புரிஞ்சுக்க போறோம். ஞானம் நிக ஸ்ரேய சார்த்தாய புருஷஸ்ய ஆத்மதர்சனம் யதாஹுர் வர்ணயே தந்தே ஹிருதய கிரந்தி வேதனம். தன்னை அறியும் கலையில் ஒருவன் வெறுமனே பெரும் ஞானமே இறுதியும் முழுமையுமானதும் ஆகும். அத்தகைய அறிவினால் மண்ணுலகின் மீது உள்ள பற்றின் முடிச்சுகள் அறுக்கப்படுகின்றன. அந்த ஞானத்தின் சிறப்பை நான் உங்களுக்கு விளக்குகிறேன். அந்த ஹிருதய கிரந்தி அப்படிங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க. இதயத்தினுடைய முடிச்சு. இந்த இதயத்தினுடைய முடிச்சுகள் அறுக்கப்படும். இந்த முடிச்சு என்ன பண்ண முடியாது, நம்ம இந்த பௌதிக உலக விஷயங்கள் இன்னும் அந்த முடிச்சை சிக்கலாக்குது. ஆனா பகவானை பத்தின ஞானம் இந்த முடிச்சு ஒவ்வொரு முடிச்சையும் அறுத்துக்கிட்டே எத்தனை முடிச்சு இருக்குன்னு நமக்கு தெரியாது. அவ்வளவு பிரச்சனைகள் நமக்கு இருக்கு. ஏன்னா கோடான கோடி பிறவியா நம்ம ஒரு உடலா மாறி 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 இந்த உடலே நாம அப்படிங்கிற அந்த சிந்தனையிலே நம்ம இருக்கோம். சோ அதனால நம்ம இதயத்துல ஏகப்பட்ட முடிச்சுகள் இருக்கு. ஸோ அதை அறுக்கணும் அப்படின்னாக்க அது பகவானுடைய பக்தி தொண்டுனால மட்டும்தான் முடியும். கலாவதி மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணா. பொருளுரை வழங்கிய பிரபுபாதாக்கு ஜெய். தூய ஆன்மாவை சரியாக புரிந்து கொள்ளுதலால் அல்லது தன்னை அறிதலால் ஒருவர் மண்ணுலக பற்றிலிருந்து விடுபட முடியும் என்று கூறப்படுகிறது. ஒருவரை வாழ்வின் இறுதி முழுமையடையவும் தன்னை உள்ளவாறே பார்க்கவும் அறிவு வழிகாட்டுகிறது. ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தும் இதை உறுதிப்படுத்துகிறது. தம்யேவ விவித்வாதி மிருத்யம் ஏதிக. ஒருவரின் ஆன்ம இயலான நிலையை புரிந்து கொள்வதால் அல்லது ஒருவரை உள்ளவாறே பார்ப்பதனால் ஒருவர் மண்ணுலக பிடிப்பிலிருந்து விடுபட இயலும்.
ஒருவரை பார்த்தல் என்பது பல விதங்களில் வேத இலக்கியங்களில் வர்ணிக்கப்பட்டுள்ளது. ஒருவர் தன்னை பார்த்தல் வேண்டும், தான் எப்படிப்பட்டவர் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பாகவதத்தில் புருஷஸ்ய ஆத்ம தரிசனம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. கபில தேவர் தன் அன்னைக்கு விளக்குவது போல் இந்த பார்த்தல் என்பது சரியான அதிகாரபூர்வமான மூலத்திலிருந்து கேட்பதன் மூலம் செய்ய முடியும். கபிலதேவர் மிக சிறந்த அதிகாரி. ஏனென்றால் அவர் பரமபுருஷ பகவான் உள்ளது உள்ளவாறு எது விளக்கப்பட்டாலும் தவறாக பொருள் கொள்ளாது அதை ஒருவர் அப்படியே ஏற்றுக்கொண்டால் பின்னர் அவர் தன்னை பார்க்க முடியும். பகவான் சைத்தன்யர் சனாதன கோஸ்வாமிக்கு தனிநபரின் உண்மை ஆதார நிலையை விளக்கினார். ஒவ்வொரு தனிப்பட்ட ஆத்மாவும் கிருஷ்ணரின் நித்திய சேவகன் என்று அவர் நேரடியாக கூறினார். ஜீவரே ஸ்வரூப ஹய கிருஷ்ணரே நித்யதாச. ஒவ்வொரு தனிப்பட்ட ஆத்மாவும் நித்தியமாக சேவகன் ஒருவர்தான் பரமாத்மாவின் அங்கம் என்று உறுதியாக புரிந்து கொண்டு பகவானுடன் தொடர்பு கொண்டு தொண்டு செய்தலே நிலையான பணி என்று எண்ணும் பொழுது அவர் தன்னை அறிந்தவராகிறார். சரியான முறையில் ஒருவரை புரிந்து கொள்ளுதல் என்னும் இந்த நிலை மண்ணுலக கவர்ச்சியின் கிருதய கிரந்தி பேதனம் முடிச்சை அறுக்கிறது. போலியான ஆளுமையால் அல்லது உடல் மற்றும் மண்ணுலகுடன் தன்னை போலியான இனம் காணுதலால் ஒருவர் மாயையில் சிக்குகிறார். ஆனால் ஒருவர் பகவானை போன்றே தகுதியில் அதே பொருள் என்று புரிந்து கொண்டதும் அவர் ஆத்மாவின் அதே வகையை சேர்ந்தவராதலால் அவர் நித்தியமான நிலையான தொண்டு புரிவது என்று புரிந்து கொண்டதும் அவர் ஆத்ம தரிசனம் மற்றும் ஹிருதய கிரந்தி வேதனம் தன்னை உணரும் நிலை அடைகிறார். ஒருவர் மண்ணுலகில் பற்றின் முடிச்சு அறுக்கும் பொழுது அவருடைய புரிந்து கொள்ளும் தன்மை அறிவு எனப்படும். ஆத்ம தரிசனம் என்றால் அறிவால் தன்னை பார்த்தல் என்று பொருள். அதனால் ஒருவர் உண்மையான அறிவை உறுதி செய்வதனால் போலி ஆளுமையிலிருந்து விடுபடும் பொழுது அவர் தன்னை பார்க்கிறார். அதுவே மனித வாழ்வின் இறுதியான தேவையாகும். ஆத்மா இவ்வாறு மண்ணுலக இயற்கையின் 24 வகைப்பட்ட பிடிப்பிலிருந்து தனிமைப்படுத்தப்படுகிறது. ஷாங்கிய என்று அழைக்கப்படும் முறையான தத்துவ முறையின் ஈடுபாடு அறிவு என்றும் தன்னை உணர்தல் என்றும் அழைக்கப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ ஆத்ம தரிசனம் அப்படின்னாக்கா அறிவால நம்மள புரிஞ்சுக்கிறது. இது சென்டிமெண்டெல்லாம் கிடையாது. வெறும சென்டிமெண்டால பக்தி அப்படிங்கிறது சென்டிமெண்டால கிடையாது. நம்ம தெளிவா இதை ஆராய்ச்சி பண்ணி நம்ம உடல் இல்ல ஆத்மா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் சாங்கிய தத்துவம் அப்படின்னு சொல்லப்படுது. சோ பகவான் சைத்தன்ய மகாபிரபு முதல்ல சனாதன கோஸ்வாமி சைத்தன்ய மகாபிரபு சந்திக்கும் போது சனாதன கோஸ்வாமி சொல்றாரு, பகவானே என்னை பார்த்து எல்லாரும் மிகப்பெரிய பண்டிதன், எனக்கு தெரியாத விஷயமே கிடையாது, நான் பெரிய அறிவாளி அப்படின்னு சொல்றாங்க. அவர் நவாபுடைய அந்த அரசவையில முதன் மந்திரியா இருந்தவர். சோ அதனால பிராமண குலத்துல பிறந்தவர். ஆனா அந்த முஸ்லீம் ராஜா கிட்ட வேலை பண்ணதுனால அவருக்கு சாகர மாலிக் அப்படிங்கிற பேர் கொடுத்திருந்தார், அந்த பட்டம் கொடுத்திருந்தார். அப்படிலாம் அவர் ஆனா அவர் வீட்டுல பார்த்தோம், வீடு கிடையாது, அவருடைய அரண்மனையில பார்த்தோம் அப்படின்னா ராதாகிருஷ்ணனுடைய விக்கிரகங்களை வழிபடுறது, துளசி மாதாவை வழிபடுறது, எப்பவுமே பாகவதம் படிக்கிறது, பாகவதர்களோட சேர்ந்து பாகவதம் படிக்கிறது தான் பண்ணிட்டே இருப்பார். ஆனாலும் அந்த முகலாய அரசர்கிட்ட வேலை பார்த்ததுனால அவருக்கு அந்த மாதிரி எல்லாம் பட்டம் கொடுத்து அவர் வச்சிருந்தார். ஆனா மகாபிரபுவை பார்த்த உடனே அவர் எல்லாத்தையும் துறந்து அவர்கிட்ட சரணாகதி அடைகிறார். அப்போ கேட்கிறார், நான் யாரு அப்படின்னு கேட்கிறார். என்ன இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க, ஆனா நான் யாரு அப்படின்னு கேட்கிறார். அவருக்கு தெரியாதா என்ன தான் உடல் கிடையாது ஆத்மா அப்படிங்கிறது அவருக்கு தெரியாதா என்ன? ஆனா எப்படி பணிவோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா இதை கேட்கிறார். அப்போ மகாபிரபு ரொம்ப விரிவா விளக்கமா மிகப்பெரிய ஒரு நீண்ட ஒரு இதை கொடுக்குறார், ஒரு அறிவுரை கொடுக்குறார். அதனுடைய முடிவு என்ன அப்படின்னாக்க, ஜீவேர ஸ்வரூபஹய கிருஷ்ணேர நித்யதாஸ். ஜீவேர ஸ்வரூபஹய கிருஷ்ணேர நித்யதாஸ். சோ இந்த ஸ்லோகத்தை நம்ம பாதி ராத்திரியில ஏஞ்சி கேட்டா கூட சொல்லணும். நீங்க யாரு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும்? ஜீவேர ஸ்வரூபஹய என்ன சொல்லணும்? ஜீவேர ஸ்வரூபஹய கிருஷ்ணேர நித்யதாஸ். ஜீவேர ஸ்வரூபஹய கிருஷ்ணேர நித்யதாஸ். ஸ்வரூப அப்படின்னா நம்மளுடைய உண்மையான நிலை. ரூபம் அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா, உருவம். ஸ்வரூப அப்படின்னா நம்மளுடைய ஒரிஜினல் உருவம் என்ன அப்படின்னா கிருஷ்ணருடைய தொண்டன் சேவகன் அப்படிங்கிறதுதான். தாஸ் அப்படின்னா தொண்டன் இல்லையா. ஜீவேர ஸ்வரூப, ஜீவேர அப்படின்னா ஜீவன் அப்படின்னா ஆத்மா.
ஆத்மாவுடைய உண்மையான நிலை என்ன? கிருஷ்ணருடைய நித்தியமான சேவகன், தொண்டன். இதுதான் ஆத்மாவுடைய ஒரிஜினல் பொசிஷன். ஆனா நாம என்ன நினைச்சுக்கிறோம்? ஜீவேர சொரூபகைய இந்த ஜட உலகத்தின் பாஸ் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். நினைச்சுக்கிட்டு நான் தான் தலைவன், நான் தலைவன் ஆகணும், தலைவன் ஆகணும், தலைவன் ஆகணும் அப்படின்னு துடிக்கிறோம். எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த தலைவன் ஆகிறதுக்கான போட்டி இருக்கு. சோ அந்த தலைவன் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுட்டு நாம தொண்டனுக்கு தொண்டன் ஆகணும் அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்பதான் வந்து அதுதான் நம்மளுடைய உண்மையான சொரூப நிலை வந்து அதுதான். சோ நம்ம வந்து மாயால கவரப்பட்டதுனால நான் வந்து பாஸ் 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 அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். எல்லாரையும் அடக்கி ஆளணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? இவ்வளவு பேர் என்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்காங்க, எல்லாரையும் நான் தான் வந்து அடக்கி ஆளணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மையிலேயே நம்மளுடைய நிலைமை அப்படிங்கிறது பகவானுடைய தொண்டனுக்கு தொண்டனுக்கு. பகவானுடைய தொண்டன்னா நம்ம என்ன அர்த்தம்? எல்லா ஜீவராசிகளுக்கும் நம்ம தொண்டு செய்யறதுக்காகத்தான் இருக்கும். சோ அந்த ஸ்லோகம் வந்து சைத்தன்ய மகாபிரபு சனாதன கோஸ்வாமிக்கு சொல்றாரு. அப்போ இத மாதிரி நம்ம புரிஞ்சுக்கும் போது அந்த ஹிருதய கிரந்தி வேதனம், இதயத்தினுடைய முடிச்சுக்கள் அறுக்கப்படுது. அறிவுனால நம்ம வந்து அதை கட் பண்றோம். அப்படி கட் பண்ணி நம்ம இதயம் இப்போ ரொம்ப தெளிவா நாம் வந்து பகவானுடைய தொண்டன் சேவகன் அப்படிங்கிற அந்த நிலையில உறுதியா இருக்கு. அநாதிராத்மா புருஷோ நிர்குண பிரகிருதே பரக பிரத்யக் தாம ஸ்வயம் ஜோதிர் விஸ்வம் ஏன சமன்விதம். பரமபுருஷ பகவானே பரமாத்மா. அவருக்கு தொடக்கம் இல்லை. அவர் இயற்கையின் குணங்களை கடந்த தெய்வீகமானவர். இந்த ஜட உலகின் இருப்பிற்கு அப்பாற்பட்டவர். அவர் எங்கும் உணரக்கூடியவர். ஏனென்றால் அவர் தானாக ஒளிர்பவர். அவருடைய தானே ஒளிரும் மொழியால் அனைத்து படைப்பும் பாதுகாக்கப்படுகின்றன. சோ பகவான் எல்லாத்துக்கும் ஆதியும் அந்தவுமா இருக்கார். அவர் தான் பகவான் தான் எல்லாத்துக்கும் ஆதி. ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சிதானந்த அநாதிராதி காரணங்களுக்கும் காரணமா இருக்கக்கூடியவர் பகவான் தான். நம்ம அந்த படைப்பு பத்தி நம்ம பார்க்கும்போது எப்படி படைப்பானது 3 நிலைகள்ல வந்து உருவாக்கப்பட்டது. காரணதகசாயி விஷ்ணு, கர்ப்பதகசாயி விஷ்ணு, க்ஷீரதகசாயி விஷ்ணு. இவங்க எல்லாருக்கும் மூலமாக இருக்கக்கூடியவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தான் அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். பிரேமா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி, தண்டவாத் பிரணாம். பரமபுருஷ பகவான் தொடக்கம் இல்லாதவராக வர்ணிக்கப்படுகிறார். அவர் புருஷர், பரமசேதன புருஷர் என்றால் தனி ஒருவர் என்று பொருள். நமது தற்போதைய அனுபவத்தில் தனி ஒருவர் பற்றி நினைக்கும் பொழுது அந்த நபருக்கு ஒரு தொடக்கம் உண்டு. இதன் பொருள் என்னவென்றால் அவர் பிறப்பு எடுத்திருக்கிறார், அவர் வாழ்வின் தொடக்கத்தில் இருந்து ஒரு வரலாறு இருக்கிறது என்பதாகும். ஆனால் பகவான் இங்கு அனாதி, தொடக்கம் இல்லாதவர் என்று சிறப்பாக குறிக்கப்படுகிறார். நாம் எல்லா நபர்களையும் சோதித்தால் ஒவ்வொருவருக்கும் ஒரு தொடக்கம் உண்டு என அறியலாம். ஆனால் தொடக்கம் இல்லாத ஒரு நபரை அணுகும் பொழுது அவரே பரமன் ஆவார். இதுவே பிரம்ம சம்ஹிதையில் தரப்பட்டுள்ள விளக்கமாகும். ஈஸ்வர பரமகிருஷ்ண பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் ஆவார். மேலான கட்டுப்படுத்துபவர் ஆவார். அவர் தொடக்கம் இல்லாதவர். அவரே எல்லோருக்கும் தொடக்கம் ஆவார். இந்த விளக்கம் எல்லா வேத இலக்கியங்களும் உள்ளது. பகவான் சேதனம் அல்லது ஆத்மா என்று வர்ணிக்கப்படுகிறார். ஆத்மாவின் விளக்கம் என்ன? ஆத்மா எல்லா இடத்திலும் கூர்ந்து கவனிக்கப்படுகிறது. பிரம்மன் என்றால் சிறந்தது என்று பொருள். அவருடைய சிறப்பு எல்லா இடத்திலும் உணரப்படுகிறது. அந்த சிறப்பு யாது? உணர்வு நிலையாகும். உணர்வு நிலை பற்றி நமக்கு தனிப்பட்ட அனுபவம் உள்ளது. ஏனெனில் அது உடல் முழுவதும் பரவியுள்ளது. உடலின் ஒவ்வொரு மயிர்கால்களிலும் நாம் உணர்வு நிலையை உணர முடியும். இது தனிப்பட்ட உணர்வு நிலை. அதுபோல பரமான உணர்வு நிலை உள்ளது. ஒரு சிறிய விளக்கு மற்றும் சூரிய ஒளியை சான்றாக தர முடியும். சூரிய ஒளி எல்லா இடத்திலும் ஒரு அறைக்குள்ளும் அல்லது வானத்தில் இருப்பதை உணரலாம். ஆனால் சிறிய விளக்கின் ஒளி குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே தான் உணரப்படுகிறது. அதுபோல நமது உணர்வு நிலை நமது உடலின் குறிப்பிட்ட எல்லைக்குள் உணரப்படுகிறது. ஆனால் பரமான உணர்வு நிலைய அல்லது கடவுளின் இருப்பு எல்லா இடத்திலும் உணரப்படுகிறது. அவர் எல்லா இடத்திலும் தன்னுடைய ஆற்றலால் இருக்கிறார். எந்த இடத்திலும் எல்லா இடத்திலும் நாம் பார்க்கும் எந்த பொருளும் பகவானுடைய ஆற்றலின் விளைவாகும் என்று விஷ்ணு புராணத்தில் குறிக்கப்பட்டுள்ளது. பகவான் தன் இருவித சக்திகளாக ஆன்மீக மற்றும் திட சக்திகளால் எல்லா இடங்களிலும் ஊடுருவி இருக்கிறார் என்பது பகவத்கீதையிலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆன்மீக மற்றும் திடசக்திகள் இரண்டும் எல்லா இடத்திலும் பரவியுள்ளன. அதுவே பரமபுருஷ பகவான் இருக்கிறார் என்பதற்கும் ஆதாரமாகும். எல்லா இடத்திலும் உள்ள உணர்வு நிலையின் உண்மை தற்காலிகமானதல்ல.
இது தொடக்கம் இல்லாதது. இது தொடக்கமின்றி இருப்பதால் அதுக்கு முடிவும் இல்லை. உணர்வு நிலை ஜடப்பொருள் சேர்க்கையின் குறிப்பிட்ட ஒரு நிலையில் வளர்ச்சி அடைகிறது என்னும் கருத்து இங்கு ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. ஏனென்றால் எல்லா இடத்திலும் உள்ள உணர்வு நிலை தொடக்கமின்றி இருப்பதாக கூறப்படுகிறது. ஆத்மா இல்லை, கடவுள் இல்லை என்பதோடு உணர்வு நிலை என்பது பொருளின் இணைவின் விளைவு என்னும் உலகாயவாதிகளின் அல்லது நாத்திகரின் கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. ஜடப்பொருள் என்பது தொடக்கம் இல்லாதது அல்ல, அதற்கு தொடக்கம் உண்டு. இந்த ஜட உலக தொடக்கம் இருப்பது போல இந்த அண்டத்திற்கும் தொடக்கம் உண்டு. நமது ஜட உடல் நமது ஆத்மாவின் அடிப்படையில் தொடங்கி இருப்பது போல் இந்த முழுமையான பெரிய அண்டமாகிய உடல் பரமாத்மாவின் அடிப்படையில் தொடங்கி இருக்கிறது. ஜன்மாதி அஸ்ய என்ற வேதாந்த சூத்திரம் கூறுகிறது. இந்த முழு ஜட கண்காட்சி, அதன் படைப்பு, அதன் வளர்ச்சி, அதன் பாதுகாப்பு, அதன் அழிவு பரமபுருஷரிடமிருந்து வெளிப்படுவதாகும். பகவத்கீதையிலும் நான் தான் தொடக்கம், எல்லாவற்றின் பிறப்பின் மூலமாவேன் என்று பகவான் கூறுகிறார். ஹரே கிருஷ்ணம். தேங்க்யூ மாதா, தேங்க்யூ. குணாவதி மாதாஜி மீதி படிங்க. படிக்கிற மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பரமபுருஷ பகவான் இங்கு வர்ணிக்கப்படுகிறார். அவர் தற்காலிகமானவர் அல்லர். அவருக்கு தொடக்கமும் இல்லை. அவர் காரணமின்றி இருப்பவர். அவர் மேலும் எல்லா காரணங்களுக்கும் காரணமானவர். பர என்றால் தெய்வீகமானி, படைப்பு சக்தி அப்பாற்பட்டது என்று பொருள். பகவானின் படைப்பு சக்தியின் படைப்பாளர் ஆவார். இந்த ஜட உலகின் படைப்பு சக்தி உள்ளது. ஆனால் அவர் எந்த சக்தியின் கீழும் இல்லை என்பதை நாம் பார்க்க முடியும். அவர் பிரகிருதி பரா, இந்த சக்தி அப்பாற்பட்டவர். அவர் இந்த ஜட சக்தியால் படைக்கப்பட்ட 3 வித தொல்லைகளுக்கு அப்பாற்பட்டவர் அல்லர். ஏனென்றால் அவர் அதற்கு அப்பாற்பட்டவர். ஜடவுலக இயற்கையின் குணங்களால் அவரை தொடர முடியாது. அது இங்கு ஸ்வயம் ஜெயோதி என்று விளக்கப்படுகிறது. அவர் தானே ஒளியானவர். இந்த மண்ணுலகில் ஒன்றின் ஒளி என்பது மற்றொன்றின் பிரதிபலிப்பு ஆகும். அதாவது சந்திர ஒளியானது சூரிய ஒளியின் பிரதிபலிப்பு போல என்பதை நாம் அனுபவத்தில் அறிந்துள்ளோம். சூரிய ஒளியும் பிரம்ம ஜோதியின் பிரதிபலிப்பு ஆகும். அதுபோல பிரம்மஜோதி ஆன்மீக ஒளி பகவானின் உடலின் பிரதிபலிப்பு ஆகும். இது பிரம்ம சமிதையில் உறுதிப்படுத்தப்படுகிறது. யஸ்யா பிரபாத பிரம்மஜோதி அல்லது பிரம்மனின் ஒளி என்பது அவரின் உடல் ஒளியால் உண்டாவது ஆகும். அதனால் அது இங்கு ஸ்வயம் ஜோதி என்று கூறப்படுகிறது. அவர் தானே ஒளியானவர். அவரது ஒளி பிரம்ம ஜோதியாக, சூரிய ஒளியாக, சந்திர ஒளியாக பல்வேறு வழிகளில் பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. ஆன்மீக உலகில் சூரிய ஒளி, சந்திர ஒளி அல்லது மின்சாரத்திற்கு அவசியம் இல்லை என்பதை பகவத்கீதை உறுதிப்படுத்தப்படுகிறது. உபநிஷத்துக்களும் இதை உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் பரமபுருஷ பகவானின் உடல் ஒளி ஆன்மீக ஒளியிற்கு காட்ட போதுமானது. சூரிய ஒளியோ, சந்திர ஒளியோ அல்லது வேறு ஒளியோ அல்லது மின்சாரமோ தேவையில்லை. ஆத்மா அல்லது ஆன்மீக உணர்வு நிலை ஜட சேர்க்கையின் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வளர்ச்சி அடைகிறது என்னும் கருத்தை இந்த தன்னொலியில் முரண்படுத்துகிறது. ஸ்வயம் ஜோதி என்னும் சொற்றொடர் எந்த ஜட பொருளில் அல்லது எந்த ஜட பொருளின் எதிர்வினையும் சாயலும் இல்லை என்பதை குறிக்கிறது. பகவானின் எல்லா இடத்திலும் பரவியுள்ள தன்மை என்பது எல்லா இடத்திலும் உள்ள ஓர் அவர் ஒளியால் ஆகும் எனும் கருத்து இங்கு உறுதிப்படுத்தப்படுகிறது. சூரியன் ஒரு இடத்தில் அமைந்துள்ளது. ஆனால் சூரிய ஒளி லட்சக்கணக்கான மைல்களுக்கு பரவியுள்ளது என்பதை நாம் அனுபவமாக அறிந்துள்ளோம். அதுவே நமது செயல்முறை அனுபவம் ஆகும். அதுபோல மேலான ஒளி அவர் தனிப்பட்ட இருப்பிடத்தில் வைகுண்டத்தில் அல்லது பிருந்தாவனத்தில் இருந்தாலும் அவர் ஒளி ஆன்மீக ஒளி உலகில் மட்டும் இல்லாமல் அதற்கு அப்பாலும் பரவியுள்ளது. இந்த ஜட உலகிலும் அந்த சூரிய கிரகத்தில் பிரதிபலிக்கப்படுகிறது. சூரிய ஒளி சந்திர கிரகத்தால் பிரதிபலிக்கப்படுகிறது. இவ்வாறு அவர் தன் இருப்பிடத்தில் இருந்தாலும் கூட அவர் ஒளி ஆன்மீகம் மற்றும் ஜட உலகங்களில் எல்லாம் பரவியுள்ளது. பிரம்ம சமீதை 5.37 இதை உறுதிப்படுத்துகிறது. கோலோக ஏவ நிவசதி அகிலாத்மா பூதகா. அவர் கோலோகத்தில்
வாழ்கிறார். ஆனால் அவர் படைப்பின் எல்லா இடத்திலும் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பரமாத்மா, பரம புருஷ பகவான். அவரிடம் எண்ணிலடங்காத திவ்யமான குணங்கள் உள்ளன. அவர் சந்தேகம் இல்லாமல் ஒரு தனி நபராகவோ இருந்த போதிலும் அவர் இந்த ஜட உலகை சார்ந்த ஒரு புருஷர் அல்லர் என்பதும் முடிவாகிறது. இந்த ஜட உலகிற்கு அப்பாலும் தனி ஒருவர் இருக்க முடியும் என்பதை மாயாவாதி தத்துவங்களால் புரிந்து கொள்ள முடியாது. அதனால் அவர்கள் அருவவாதிகள் ஆவர். பரம புருஷ பகவான் மண்ணுலக இருப்பிற்கு அப்பாற்பட்டவர் என்பது இங்கு மிகவும் அழகாக விளக்கப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ பகவான் தொடக்கம் இல்லாதவர் அப்படிங்கிறதுக்கு பிரபுபாதர் வந்து என்ன உதாரணம் கொடுக்குறாரு? இங்க ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல என்ன உதாரணம் கொடுக்குறார்? அதை எப்படி விளக்குறார் பிரபுபாதர்? சூரியன் ஒரு சூரிய ஒளியும் சிறிய விளக்கையும் கம்பேர் பண்ணி எக்ஸ்பிளைன் கேள்வியை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்லத்துக்கு முயற்சி பண்ணுங்க. பகவான் தொடக்கம் இல்லாதவர். ஓகே, ஈஸியா தானே இருக்கு, ரொம்ப கஷ்டமான கேள்வி கிடையாது இது. சோ நம்ம எல்லாருக்கும் ஒரு தொடக்கம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. இப்ப நம்ம கிட்ட கேட்டோம் கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? எங்க அம்மா அப்பா இவன்னார் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம்? அம்மா அப்பா யாரு? அவங்க அம்மா அப்பா யாரு? அவங்க அம்மா அப்பா யாரு? பொதுவா அந்த ஸ்ராத்தம் எல்லாம் பண்ணும்போது பிதாமக பிரபிதாமக அதெல்லாம் கேட்பாங்க. அவங்க முன்னோர்கள் யாரு? அவங்க முன்னோர்கள் யாரு? அவங்க முன்னோர்கள். நம்ம எல்லாருக்கும் தொடக்கம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. பகவானுக்கு தொடக்கம். அப்போ கிருஷ்ணர் இங்க வந்து பிறந்துதான் கிருஷ்ணரா இருக்காரா? அதுக்கு முன்னாடி கிருஷ்ணன் ஒருத்தர் கிடையாதா? 5000 வருஷங்களுக்கு முன்னாடி விருந்தாவனத்துல வந்து பிறந்ததுனால அவர் கிருஷ்ணர் ஆனாரா? அப்படின்னா கிடையாது. சோ இவ்வளவு சிம்பிளா தானே பிரபுபாதர் விளக்குறார். நம்ம எல்லாருக்கும் ஒரு தொடக்கம் இருக்கு, ஆனா பகவானுக்கு ஒரு தொடக்கம் கிடையாது. ஜென்மாதி அஸ்யயதக, எல்லாமே அவர்கிட்ட இருந்து தான் தொடங்குது. அவருக்கு ஒரு தொடக்கம் கிடையாது. சோ இது வந்து கிளியரா புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த உலகத்துல இருக்கிற ஆத்மா எவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படின்னா கூட, தேவர்களா இருந்தா கூட சரி, யாரா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரு தொடக்கம் இருக்கு. ஆனா பகவான் தொடக்கம் இல்லாதவர். யாரும் அவருக்கு தாயோ தந்தையோ யாரும் வந்து கிடையாது. ஆனா தன்னுடைய பக்தர்களுடைய அன்பை ஏத்துக்கிறதுக்காக அவர் தாய் தந்தையரா தன்னுடைய பக்தர்களை ஏத்து இங்க வந்து அவதரிக்கிறாரே தவிர அவருக்கு ஒரு தொடக்கம் கிடையாது. அதுக்கப்புறம் பகவான் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கார். பராச சக்தி விவிதைவ சூன்யத்தே அப்படிங்கிறது வேத வாக்கியம். பகவான் தன்னுடைய சக்திகள் மூலமா எல்லா இடத்துலயும் பரவி இருக்கார். சோ அது வந்து பிரம்மஜோதி அப்படிங்கிற தன்னுடைய சக்தி மூலமா எல்லா இடத்துலயும் பரவி இருக்கார். அதுக்கான உதாரணம் தான் இங்க வந்து நம்ம வந்து சூரிய ஒளியை பாக்குறோம். சூரியன் எங்கேயோ தூரத்துல இருக்கார், கோடான கோடி மைல்களுக்கு அப்பால் சூரியன் இருக்கார். ஆனா அந்த சூரியன் தன்னுடைய கதிர்கள் மூலமா இண்டு இடுக்குல மூளை முடுக்குற எல்லா இடத்துலயும் பரவி இருக்காரா இல்லையா? சோ அந்த சூரியனுக்கும் மூலமாக இருக்கக்கூடியது பகவானுடைய பிரம்மஜோதியான ஒளிதான். சூரியனுக்கு எங்கேருந்து அந்த சக்தி கிடைக்குது அப்படின்னா, சூரியன் டெய்லி அதுலதான் சார்ஜ் போட்டுக்கிறார். பிரம்மஜோதியில என்ன சூரியனுக்கு என்ன கிடைக்குது? சக்தி கிடைக்குது. சூரியன் கிட்ட இருந்து சந்திரனுக்கு சக்தி கிடைக்குது. சோ இந்த மாதிரி எல்லா சக்திக்கும் மூலமாக இருக்கக்கூடியவர் பகவான் தான். அப்போ அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, சேத்தன அப்படிங்கிற வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் கொடுக்குறார். அப்போ பகவான் வந்து நாமளும் சேத்தன, பகவானும் சேத்தன. நித்யோ நித்யானாம் சேத்தன சேத்தனானாம். என்ன வித்தியாசம்? நமக்கும் பகவானுக்கும் சேத்தனத்துல என்ன வித்தியாசம்? குவான்டிட்டி வைஸ் நம்ம குட்டி குட்டியா இருக்கும், அவர் வந்து குவாலிட்டி வைஸ் ஒன்னு, குவான்டிட்டி வைஸ் டிஃபர் ஆகுறோம். ஓகே, அணு விபு. அப்போ அதுக்கும் ஒரு உதாரணம். ஒரு சின்ன விளக்கு இருக்கு அப்படின்னா அது குறிப்பிட்ட ஒரு வட்டத்துக்குள்ளதான் ஒளி வீசும். ஆனா சூரியனானது எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கு. எங்க என்ன உதாரணம் கொடுக்குறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்பதான் அதை நம்ம மனசுல வச்சுக்க முடியும். அதை நம்ம சரியான முறையில அதை புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா எல்லாத்துக்கும் ஒரு உதாரணம், நம்ம மொத்த பொருளுடைய இவ்வளவு பெரிய பொருள் 4-5 பேராகிராஃப் இருக்கு. அப்போ எங்க என்ன உதாரணம் பிரபுபாதர் வந்து நமக்கு கொடுக்குறாரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். நம்ம உணர்வு நிலை அப்படிங்கிறது நம்ம உடலுக்கு உட்பட்டது, அப்படித்தானே?
இப்ப எனக்குள்ள நன்மை நடந்துட்டு இருக்கு, என்ன உணர்வு ஏற்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு என்ன உணர்வு இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஏன் உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கே தெரியாது. நம்ம சொல்லலாம் எனக்கு பயங்கரமா தலைவலிக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்த பக்கத்துல உட்காந்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியுமா தலைவலி எப்படி வலிக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு உணர முடியுமா? அவங்களால அது உணர முடியாது. நாம தான் என்னுடைய தலைவலி நான் தான் உணர முடியும். இல்ல என் பையன் எனக்கு ரொம்ப பிரியமானவன், அவனுக்கு உணர முடியுமா? முடியாது. அது மாதிரி அவங்களுக்கு உணர நம்ம உணர முடியுமா? உணர முடியாது. ஆனா பகவானுடைய உணர்வு பரம உணர்வு, அவர் எல்லா இடத்துலயும் இருக்கிறதுனால எல்லாருடைய உணர்வு நிலைகளையும் அவரால் புரிஞ்சுக்க முடியும். எங்கும் நிறைந்த அந்த அம்சம், பகவானுடைய எங்கும் நிறைந்த அம்சம் பிரம்மஜோதி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சோ அதான் சூரியனுக்கும் இந்த சின்ன ஒரு இதுக்கும் சொல்லப்படுது. ஓகே, பகவான் கோலோக விருந்தாவனத்திலயும் இருக்கார், எல்லாருடைய இதயத்திலயும் இருக்கார். என்ன ஸ்லோகம் இது? பிரம்ம சம்ஹிதை என்னாச்சு? ரோபா ஸ்லோகம். ஈஸ்வர பரம் பிரபா ஈஸ்வர பரம பிரவேத ஜகதண்ட கோட்டி கோட்டி ஸ்வசேஷ வசதாதி விபூதி பின்னம் தத் பிரம்ம நிஷ்கலம் அனந்த சேஷபூதம் கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி. ஹரே கிருஷ்ணா. கோலோக ஏவ நிவசதி அகிலாத்ம பூதம். என்ன ஸ்லோகம்? என்னாச்சு பிரம்ம சம்ஹிதை எல்லாரும் கத்துக்கிட்டீங்க? ஆவிர்யேவ நிஜரூபதயா கலாபி கோலோக ஏவ நிவசதி அகிலாத்ம பூதோ கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. சோ பகவான் கோலோக விருந்தாவனத்திலயும் இருக்கார், அதே சமயத்துல நம்மளுடைய எல்லாருடைய இதயத்திலயும் இருக்கார், ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயும் பகவான் இருக்கார். ஆனா மாயாவாதிகளுக்கு அவர் ஒரு தனி நபரா இருக்கார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். பிரம்மஜோதி அருவத்தெல்லாம் ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு தனி நபரா இருக்கார், இந்த உலகத்தை விட்டு இன்னொரு உலகத்திலேயே நபர்கள் இருக்கக்கூடும் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அதனால அவங்க நாஸ்திகவாதிகள், அருவவாதிகள், மாயாவாதிகள் நாஸ்திகவாதிகளோட மோசமானவங்க. நாஸ்திகவாதிகள் பகவான் இல்லை அப்படின்னு சொல்லி வெளிப்படையா மறுக்கிறாங்க. ஆனா மாயாவாதிகள் பக்தர்கள் அப்படிங்கிற போர்வையில பகவானுடைய உருவத்தை மறுக்கிறாங்க. அது இன்னும் ஆபத்தானது. பக்தர்கள்ங்கிற போர்வையில பகவானுடைய உருவத்தை அவங்க மறுக்கிறாங்க. சயேஷ பிரகிருதிம் சூக்ஷ்மம் தைவீம் குணமயீம் விபுஹு யத்ருச்சைவோ பகதா மப்ய பத்யத லீலையா. விஷ்ணுவுடன் தொடர்புடைய இயற்கையின் 3 ஜட குணங்களால் நிரம்பிய நுட்பமான ஜட சக்தியை, இந்த திடன் இருக்கிறதுல ஜடன்னு மாத்திக்கோங்க, சிறந்தது எல்லாவற்றிலும் சிறந்த பரமபுருஷ பகவான் தன்னுடைய திருவிளையாடலாக ஏற்றுக்கொண்டார். சோ இங்க பார்த்தோம் அப்படின்னாக்க தைவீம் குணமயீம் விபுஹு அப்படின்றது. சோ இதே வார்த்தைகள் பகவத்கீதையும் சொல்லப்பட்டிருக்கு. தெய்வீகி ஏஷா குணமயி மம மாயா துரத்யா மாம் ஏவையே பிரபத்தியந்தே மாயாம் ஏதாம் தரந்தித்தே அப்படின்னு பகவான் சொல்றாரு. இந்த பகவானுடைய சக்தி, இந்த யோக மாயா மகாமாயா ரெண்டுமே பகவானுடைய சக்தி தான். அந்த சக்திகளை பகவான் எப்படி வேணா பயன்படுத்தலாம். யார் பகவானை சரணடைகிறாங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த மாயையை கடந்து பகவானுடைய பக்தி தொண்டுல ஈடுபட முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ரேவதி மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதாவுக்கு ஜெய். இந்த பதத்தில் குணமயி என்னும் சொல் மிகவும் குறிப்பிடத்தக்கது. தைவீம் என்றால் பரமபுருஷ பகவானின் சக்தி என்றும், குணமயம் என்றால் ஜட உலக இயற்கை 3 குணங்களால் நிறைந்தது என்றும் பொருளாகும். பரமபுருஷ பகவானின் ஜடசக்தி தோன்றும் போது இந்த குணமயின் சக்தி 3 குணங்களுடைய சக்திகளின் வெளிப்பாடாக செயல்படுகிறது. இது மேற்பார்வையாக செயல்படுகிறது. பரமபுருஷ பகவானிடமிருந்து வெளிப்படும் சக்தி 2 வழிகளில் பகவானிடமிருந்து வெளிப்படுவதாகவும் பகவானின் முகத்தின் மேற்பார்வையாகவும் உள்ளது. இந்த முழு உலகமும் ஜட இயற்கையின் 3 குணங்களால் மயக்கப்படுவதால் பொதுவான கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மா அந்த சக்தியால் மூடப்பட்டு பரமபுருஷ பகவானை பார்க்க இயலாது என்பது பகவத்கீதையில் கூறப்படுகிறது. மேகத்தினை சான்றாக்கி மிக அழகாக இக்கருத்து இங்கே தரப்பட்டுள்ளது. திடீரென்று வானில் ஒரு பெரிய மேகம் தோன்றலாம். இந்த மேகம் 2 வழிகளில் உணர்ந்தறியப்படுகிறது. அந்த மேகம் சூரிய சக்தியின் படைப்பாகும். ஆனால் கட்டுப்பட்ட நிலையில் உள்ள மனிதனுக்கும் அவனது கண்களுக்கும் அது ஒரு மறைப்பாகும். மேகத்தால் சூரியனை பார்க்க இயலாது.
சூரியன் உண்மையில் மேகத்தால் மறைக்கப்படுகிறது. அதுபோல மாயைக்கு அப்பாற்பட்ட பகவானை மாயையால் மூட இயலாது. ஆயினும் படிங்க. ஹரே கிருஷ்ணா, அந்த லைனை சரியா படிங்க. ஆனால் கட்டுப்பட்ட நிலையில் உள்ள மனிதனுக்கும் சூரியன் உண்மையில் மேகத்தால் மறைக்கப்படுகிறது. அதுபோல மாயைக்கு அப்பாற்பட்ட பகவானை அங்க ஒரு வேர்டு உங்களுக்கு விட்டுருக்கு. உண்மையில் மேகத்தால் மறைக்கப்படுகிறது என்பது இல்லை. முக்கியமான வார்த்தை அது. மறைக்கப்படுகிறது என்பது இல்லை. அதுபோல மாயைக்கு அப்பாற்பட்ட பகவானை மாயையால் மூட இயலாது. ஆயினும் ஜடசக்தி சாதாரண வாழும் உயிரினங்களை மூடுகிறது. மூடப்பட்ட அந்த கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாக்கள் சாதாரண வாழும் உயிரினங்களாகும். யாரிடமிருந்து மாயாசக்தி படைக்கப்பட்டதோ அவரே பரமபுருஷ பகவான் ஆவார். வியாசதேவர் அவருடைய ஆன்மீக பார்வையால் பகவானையும் அவருக்கு பின்னால் ஜடசக்தி நிற்பதையும் பார்த்தார் என்று ஸ்ரீமத் பாகவதத்தின் முதல் காண்டம் 17ஆம் அத்தியாயத்தில் மற்றொரு இடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இருள் சூரியனை மறைக்க இயலாதது போல ஜடசக்தியால் பகவானை மறைக்க இயலாது என்பதை இது குறிக்கிறது. சூரியனை ஒப்பிடும் பொழுது அதிக முக்கியமில்லாத அதிகார எல்லையை இருளால் மூட இயலும். இருளால் சிறிய குகையை மூட இயலும், ஆனால் சிறந்த வானத்தை மூட இயலாது. அதுபோல ஜடசக்தியின் மூடும் ஆற்றலுக்கு எல்லை உண்டு. பரமபுருஷ பகவானின் மீது செயல்பட இயலாது. அதனால் அவர் விபுகு என்று அழைக்கப்படுகிறார். மேகத்தின் தோற்றம் சூரியனால் ஏற்றுக்கொள்ளப்படுதல் போல ஜடசக்தியின் தோற்றம் குறிப்பிட்ட இடைவெளியில் பகவானால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அவருடைய ஜடசக்தி ஜட உலகை படைக்க உபயோகப்பட்டாலும் அந்த சக்தியால் அவர் மூடப்பட்டு இருக்கிறார் என்று பொருள் அல்ல. ஜடசக்தியால் மூடப்பட்டவர்கள் கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாக்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். பகவான் ஜடசக்தியை படைப்பில் பாதுகாப்பில் அழிக்கிறார். அவருடைய ஜட உலக லீலைகளுக்காக ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மா மூடப்பட்டுள்ளது. மேக மூட்டத்திற்கு அப்பால் பிரகாசமான சூரியன் இருப்பதை அறிவு குறைந்த மனிதரால் புரிந்து கொள்ள முடியாதது போல காரணங்களுக்கெல்லாம் காரணமாகிய பரமபுருஷ பகவான் ஜடசக்திக்கு அப்பாற்பட்டவர் என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடியாது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ இந்த இடத்துல 2-3 மிஸ்டேக் இருக்கு, அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் 17ஆம் அத்தியாயம் இருக்கு இல்லையா? 17ஆம் அத்தியாயம் கிடையாது, அது 7வது அத்தியாயம். 7வது அத்தியாயத்துல 4வது ஸ்லோகம், அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. 17ஆம் அத்தியாயம் எல்லாம் நமக்கு பரீட்சித் மகாராஜர் வந்துடுறாரு இல்லையா? சோ ஸ்ரீமத் பாகவதம் 7ஆம் அத்தியாயம் அப்படின்னு கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற சூரியனுடைய உதாரணமும் மாயைக்கும் அதை எப்படி கம்பேர் பண்ணி எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? மூன்று குணங்களால நம்ம மறைக்கப்பட்டிருக்கோம். ஓகே. அது ஆனா நமக்குள்ள பகவான பாக்குற உணர்வுகளா இருக்கு. ஆனா நம்ம மாயால இந்த பௌதிகத்தால நம்ம மறைக்கப்பட்டிருக்கோம். அதே மாதிரி சூரியனை மேகம் மறைக்கிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சூரியனை மேகம் மறைக்க முடியாதுங்க மாதாஜி. அந்த மாதிரி பகவானை மாயையால ஒண்ணும் பண்ண முடியாது மாதாஜி. பகவான் மாயைக்கு மேற்பட்டவர், அப்பாற்பட்டவர். ஓகே, ஓரளவுக்கு நீங்க கிளியர், ஓரளவுக்கு நீங்க ஒரு பாயிண்ட் கரெக்டா சொல்லிருக்கீங்க. வேற யாராவது? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அதாவது அவங்க என்ன சொல்றாங்க, நான் புரிஞ்சுக்கிட்டது மாதாஜி, இப்போ சூரிய ஒளியினால தான் அந்த மேகமே உண்டாகுது. அது சூரிய சக்தினால தான் அந்த மேகமும் உண்டாயிருக்கு. ஆனா அந்த மேகம் அந்த சக்தி வாய்ந்த சூரியனை மறைக்கக்கூடிய தகுதி அதுக்கு இல்லை. அதே மாதிரி இந்த மாயை அப்படிங்கிறது பகவானை மூடுறதுக்கு இயலாது. அது மாதிரி அது எப்படி அந்த மேகங்கள் சூரியனாலேயே உண்டாக்கப்பட்டதோ அந்த சூரியனை மறைக்க முடியாதோ, அதே மாதிரி மாயைங்கிறது பகவானோட சக்தி. இது அவரோட சக்தியிலிருந்து பார்ட்டாக வந்துடுறதுனால பகவானை மூட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாதிரி. அதே மாதிரி இந்த ஜடசக்தி உயிரினங்களை அந்த ஜடசக்தி சாதாரணமாக வாழ்கிற உயிரினங்களை மூடுதுன்னு இல்லை, கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாக்களால் அது மூடப்படுது. ஏன்னா அந்த புலனின்பத்தாலையும் பௌதீகத்தாலையும் நம்ம கட்டுப்பட்டு இருக்கிறதுனால நம்மளை அது மூடிடுது, மேகம் மூடின மாதிரி மூடிடுது பகவான் கிட்ட இருந்து. ஓகே, புரிஞ்சுக்கிட்டேன். 100% நீங்க கிளியரா சொல்லிட்டீங்க. வெரி குட், நைஸ் எக்ஸ்பிளனேஷன். சோ மேகம் அப்படிங்கிறது சூரியனுடைய சக்தியினால உண்டானது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரியா?
மேகம் அப்படிங்கிறது சூரியனுடைய சக்தினால உண்டானது. இப்போ நான் பாக்குறேன், என்னுடைய இந்த ஜன்னல்ல இருந்து பாக்குறேன், சூரியன் எனக்கு இப்போ தெரியல. என்னமா இருக்கு, இங்க ஒரே மேகமூட்டமா இருக்கு, சூரியன் தெரியல. அப்போ என்னுடைய பார்வைக்கு மேகமானது சூரியனை மூடி இருக்கிறது. கரெக்டா இல்லையா? இங்கிருந்து நான் பார்க்கும்போது சூரியன் தெரியல. என்னுடைய பார்வைக்கு சூரியன் மேகத்தால மூடப்பட்டிருக்கு. உண்மையிலே பார்த்தோம் அப்படின்னாக்கா சூரியனானது மேகத்தால மூடப்பட்டிருக்கா அப்படின்னா கிடையாது. யாராவது ஒருத்தர் இந்த மேக மண்டலத்துக்கு மேல போய் பார்த்தாங்க அப்படின்னா சூரியன் எப்பவும் போல ஒளி வீசிட்டு இருக்கும். நாம அதுக்கு கீழே இருக்கிறதுனால நம்முடைய கண்களுக்கு சூரியன் மறைக்கப்பட்ட மாதிரி தெரியுது. சோ அந்த மாதிரி பகவான் அந்த மாயை உற்பத்தி செய்தவரே பகவான் தான். எப்படி மேகமானது சூரியனுடைய சக்தியினால உருவானதோ அந்த மாதிரி அந்த மாயைக்கு மூல காரணமா இருக்கக்கூடியவர் பகவான் தான். அவரை மாயையால மூட முடியாது. ஆனா ஆத்மாக்காலான நம்மள மாயை என்ன செய்யும்? மூடிடும். ஏன் அப்படின்னா நம்ம அதோட கட்டுப்பாட்டுல இருக்கோம். எப்படி நம்ம மேகத்துக்கு கீழே இருக்கோமோ அந்த மாதிரி மாயையானது நம்மளை கட்டுப்படுத்துமே தவிர பகவானை கட்டுப்படுத்த முடியாது. சோ இதுக்கு வியாசதேவருடைய உதாரணம் இங்க பிரபுபாதர் கொடுக்குறார். வியாசதேவர் நாரதருடைய அறிவுரை எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் என்ன அறிவுரை சொன்னார் நாரதர் வியாசருக்கு? என்ன அறிவுரை சொன்னார்? பாகவதம் எழுதுங்க அப்படின்னு சொன்னார். யார் பகவான் சொல்லல, ஒரே லைன்ல சொல்லிட்டாரா? நீங்க பாகவதம் எழுதுங்கன்னு சொல்லிட்டாரா? பாகவதத்துல பகவானை பத்தி குறிப்பிடல அப்படிங்கிற மாதிரி எல்லா வேதங்கள்லயும் யார் முழுமுதற் கடவுள்ங்கறத தெளிவா சொல்லல நீங்க. அதுக்காக இல்ல, வேதத்துல எல்லாம் வெறும் கர்ம காண்ட இதுதான் சொல்லியிருக்காங்க. இந்த இதை பண்ணா இந்த பலன் கிடைக்கும், இந்த யாகம் பண்ணா அது கிடைக்கும். பட் பகவானை பத்தி எந்த இதுமே எக்ஸ்பிளைன் பண்ணல. அதனாலதான் நீங்க ரொம்ப கவலையா இருக்கீங்க. நீங்க சொல்ற பாகவதத்துல எப்படி இருக்காங்க? பைத்தியம் பிடிச்சு அலையிறாங்க. ஏற்கனவே புலனின்பத்துக்காக எல்லாரும் பைத்தியம் பிடிச்சு அலையிறாங்க. நீங்க என்ன பண்ணி விட்டீங்க? அதை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி விட்டீங்க. வேதங்கள் அப்படிங்கிற போர்வையில நீங்க என்ன பண்ணீங்க? கர்மகாண்ட விஷயங்களே சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க பக்தியை பத்தி சொல்லவே இல்லை. நீங்க பக்தியை நேரடியா சொல்லவே இல்லை. அதனாலதான் உங்களுக்கு திருப்தி ஏற்படலை அப்படின்லாம் சொன்னதுக்கு அப்புறம் வியாசர் என்ன பண்றார்? உட்கார்ந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கிறார். சோ அப்பதான் இந்த ஸ்லோகம் வருது. பக்தி யோகேன மனசி சம்யக் பிரணிஹிதே மலே அபஷ்யத் புருஷம் பூர்ணம் மாயாம் சதத் அபாஷயம் அப்படிங்கிற இந்த ஸ்லோகம் வருது. பக்தி யோகேன மனசி சம்யக் பிரணிஹிதே மலே அபஷ்யத் புருஷம் பூர்ணம் மாயாம் சதத் அபாஷயம். சோ அப்ப அவர் பாக்குறார், பக்தியில அவர் திளைச்சு அவர் பகவானை தியானம் பண்ணி உட்கார்ந்துருக்கார். அப்போ அந்த தியானத்துல அவர் பகவானையும் பாக்குறார், பகவானுடைய மாயா சக்தியும் பாக்குறார். மாயை எங்க நின்றுட்டு இருந்தாங்க? பகவானுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. முன்னாடி வரத்துக்கு வெக்கப்பட்டு அவங்க பின்னாடியே ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மாயை எப்படி பகவானை போய் கவர முடியும் இல்லையா? சோ ஒரு நிமிஷம். சோ நெக்ஸ்ட் ஸ்லோகமும் கார்த்திகா மாதிரி படிங்க. ஸ்லோகம் படிச்சு படிங்க. கார்த்திகா மாதிரி ஸ்லோகம் படிங்க. हरे कृष्ण माताजी। गुणैर्विचित्रा सृजतीं शुभा प्रकृतिं प्रजाः विलोक्य मुमुहे सत्य इह ज्ञानकुहया। மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்பு. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். தன்னுடைய 3 வித குணங்களால் பல்வேறு வகைகளாக பிரிக்கப்பட்டு ஜட உலக இயற்கையானது வாழும் உயிரினங்களை படைக்கிறது. இதை பார்த்த உயிரினங்கள் அறிவை மாயா சக்தியின் தோற்றத்தால் மயக்கப்படுகின்றன. பொருளுரை. ஜட உலக சக்திக்கு அறிவை மூடும் ஆற்றல் உண்டு. ஆனால் இந்த மூடும் தன்மை பரமபுருஷ பகவானிடம் செல்லாது. இது பிரஜாக அல்லது
ஜட உடல்களுடன் பிறந்த கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாக்களுக்கு மட்டும் பொருந்துவது ஆகும். பகவத்கீதையிலும் பிற வேத இலக்கியத்திலும் விளக்கப்பட்டுள்ளது போல பல்வேறுபட்ட வாழும் உயிரினங்கள் ஜட இயற்கையின் குணங்களுக்கு ஏற்றபடி வேறுபடுகின்றன. சத்வம், ரஜஸ், தமஸ் ஆகிய குணங்கள் பரமபுருஷ பகவானிடமிருந்து பிறந்திருந்த போதிலும் அவர் அவற்றிற்கு கட்டுப்பட்டவர் அல்லர் என்பது பகவத்கீதையில் அத்தியாயம் 7.12 அழகாக விளக்கப்பட்டுள்ளது. சொல்ல போனால் பரமபுருஷ பகவானிடமிருந்து வெளிப்படும் சக்தியால் அவர் மீது செயல்பட முடியாது. அது ஜடசக்தியால் மூடப்பட்ட கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாக்களின் மீது செயல்படுகிறது. பகவான் எல்லா உயிரினங்களின் தந்தை ஆவார். ஏனென்றால் அவர் கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாக்களால் ஜடசக்தியை கருவுற செய்கிறார். அதனால் கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாக்கள் ஜடசக்தியால் படைக்கப்பட்ட உடல்களை பெறுகின்றன. ஆயினும் உயிரினங்களின் தந்தை 3 குணங்களிலிருந்து விலகி இருக்கிறார். ஜடசக்தியானது பரமபுருஷ பகவானால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஜடசக்தியின் மீது ஆதிக்கம் செலுத்தவும் அனுபவிக்கவும் விரும்பும் உயிரினங்களுக்காக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பது முந்தைய பதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அம்மாதிரியான உயிரினங்களின் பெயரளவு இன்பத்திற்காக பகவானின் ஜடசக்தியின் மூலம் இந்த உலகம் படைக்கப்பட்டது. கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாக்களின் துன்பங்களுக்காக இந்த ஜட உலகம் ஏன் படைக்கப்பட்டது என்பது மிகவும் சிக்கலான கேள்வியாகும். முந்தைய பதத்தில் பகவானின் லீலைகளுக்காக என்று பொருள்படும் லீலையா என்னும் சொல்லில் ஒரு குறிப்பு உள்ளது. பகவான் கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாக்களின் அனுபவிக்கும் மனநிலையை திருத்தவே விரும்புகிறார். பரமபுருஷ பகவானை தவிர வேறு யாரும் அனுபவிப்பார் இல்லை என்று பகவத்கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால் இந்த ஜடசக்தி அனுபவிப்பது போல பாசாங்கு செய்வோருக்காக படைக்கப்படுகிறது. ஒரு சான்றை இங்கு தர முடியும். தனியான காவல்துறையை படைக்க அரசாங்கத்திற்கு அவசியம் இல்லை. ஆனால் சில குடிமக்கள் அரசாங்க சட்டங்களை ஏற்றுக்கொள்வதில்லை என்பது உண்மை. ஆதலால் குற்றவாளிகளை கண்டிக்க ஒரு துறை இருப்பது அவசியம் தேவையில்லை. ஆனால் அதே சமயம் தேவையும் உள்ளது. அதுபோல கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாக்களின் துன்பங்களுக்காக இந்த ஜட உலகை படைக்க எந்த அவசியமும் இல்லை. ஆனால் அதே சமயம் நித்தியமாக கட்டுப்படுத்தப்பட்ட நித்திய பத்த என்று அறியப்படும் குறிப்பிட்ட உயிரினங்கள் உள்ளன. நினைவு கெட்டாத காலத்திலிருந்தே அவை கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. ஏனென்றால் பகவானின் அங்கமான உயிரினம் எப்போது பகவானின் ஆட்சிக்கு எதிராக ஆனது என்று ஒருவராலும் துப்பு துலக்க முடியாது என்று நாம் கூறுகிறோம். நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கணிகா மாதாஜி கண்டினியூ பண்றீங்களா? கணிகா மாதாஜி. எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பொருளுரை. ஸ்ரீல பிரபுபாதாவுக்கு ஜெய். 2 விதமான மனிதர்கள் உள்ளனர். கரெக்டா மாதாஜி? 2 விதமான மனிதர்கள் உள்ளனர் என்பது உண்மை. பகவானின் சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் மற்றும் பகவான் இருப்பதை ஏற்றுக்கொள்ளாத தங்கள் சொந்த சட்டங்களை படைக்க விரும்பும் நாத்திகர்கள் அல்லது புலோகாயதவாதிகள் எல்லோரும் சொந்த மத வழியை படைக்க முடியும் என்பதை அவர்கள் நிலைநாட்ட விரும்புகின்றனர். 2 பிரிவுகளின் இருப்பின் தொடக்கத்தை துப்பு துலக்குவது இன்றி பகவானின் சட்டங்களுக்கு எதிரான சில உயிரினங்கள் புரட்சி செய்தன என்பதை நாம் மெய்யென ஏற்றுக்கொள்ளலாம். அந்த உயிரினங்கள் கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஏனென்றால் அவை ஜட உலக இயற்கையின் 3 குணங்களால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. அதனால் குணைர் விசித்ரா என்னும் சொற்கள் இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ளன. இந்த ஜட உலகில் 84 லட்சம் வகையான வாழும் உயிரினங்கள் உள்ளன. ஆன்மாக்களாக அவை எல்லாம் இந்த ஜட உலகிற்கு அப்பாற்பட்ட தத்துவங்களாக உள்ளன. பின்னர் அவை தங்களை வாழ்வின் வேறுபட்ட நிலைகளில் ஏன் வெளிப்படுத்துகின்றன? பதில் இங்கு தரப்பட்டுள்ளது. அவை ஜட உலக இயற்கையின் 3 குணங்களின் கட்டுப்பாட்டில் உள்ளன. அவை வலிய சக்தியால் படைக்கப்பட்டதால் அவற்றின் உடல்கள் திடப்பொருட்களால் ஆனவை. ஜட உடல்களால் மூடப்பட்டு ஆன்மீக தனித்தன்மை வாய்ந்தது. அதனால் இங்கு அவை தங்களின் ஆன்மீக தனித்தன்மையை மறந்துவிட்டன என்பதை குறிக்கும் முழுகே என்னும் சொல் பயன்படுத்தப்பட்டது. அகநிலை தனித்தன்மையில் மறதி கட்டுப்படுத்தப்பட்ட ஜட இயற்கையின் சக்தியால் மூடப்படும் பொருளான ஜீவன்கள் அல்லது ஆத்மாக்களிடம் உள்ளது. ஞான குகையா என்னும் மற்றொரு சொல் இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. குஹா என்றால் மூடுதல் என்று பொருள். கனநேர கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாக்களின் அறிவு மூடப்பட்டிருத்தலால் அவை வாழ்வில் பல்வேறு உயிரினங்களாக வெளிப்படுத்தப்படுகின்றன. வாழும் உயிரினங்கள் ஜடசக்தியால் மயக்கப்பட்டிருக்கின்றன.
என்று ஸ்ரீமத் பாகவதத்தின் முதல் காண்டத்தின் 7ஆம் அத்தியாயத்தில் கூறப்படுகிறது. நிலைத்த வாழும் உயிரினங்கள் வேறுபட்ட குணங்களால் மூடப்பட்டுள்ளன. அவை மூவண்ண சிவப்பு, வெள்ளை, நீலம் உயிரினங்கள் என்று அழைக்கப்படுகின்றன என்று வேதங்களிலும் குறிக்கப்பட்டுள்ளன. சிவப்பு ரஜோகுணத்தின் பிரதிபலிப்பு, வெள்ளை சத்துவ குணத்தை பிரதிபலிக்கிறது, நீலம் தமோ குணத்தை பிரதிபலிக்கிறது. ஜடசக்தியின் இந்த குணங்கள் ஜடசக்தியை சேர்ந்தனவாகும். அதனால் ஜட இயற்கையின் இந்த வேறுபட்ட குணங்களின் கீழுள்ள வாழும் உயிரினங்கள் பல்வேறுபட்ட ஜட உடல்களை உடையவனாக உள்ளன. அவை தங்களுடைய ஆன்மீக தனித்தன்மையை மறப்பதால் அவை இந்த ஜட உடல்களை தாமாகவே எண்ணுகின்றன. கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாவுக்கு நான் என்றால் இங்கு ஜட உடல் என்று பொருள். இது மோகம் அல்லது தடுமாற்றம் எனப்படுகிறது. பரமபுருஷ பகவான் ஜட இயற்கையின் பாதிப்பால் ஒருபோதும் தாக்கப்படுவதில்லை என்று கத உபநிஷத்தில் மீண்டும் மீண்டும் கூறப்படுகிறது. மாறாக கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாக்கள் அல்லது பகவானின் மிக நுண்ணிய அம்சங்கள் தான் ஜட இயற்கையின் பாதிப்பால் தாக்கப்படுகின்றன. அவை உலகியல் குணங்களுக்குட்பட்டு வேறுபட்ட உடல்களில் தோன்றுகின்றன. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிலோசபிக்கலான பொருளுரை கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது. சிம்பிளான விஷயம்தான். ஆனா இந்த மாதிரி நம்ம வந்து ஆராய்ச்சி மனப்பான்மையோட படிச்சோம் அப்படின்னாக்க ரொம்ப தெளிவா நமக்கு புரியும். அதுக்கப்புறம் அது மறக்கவே மறக்காது. ஸோ இங்க வந்து பிரபுபாதர் வந்து இந்த உலகம் படைக்கப்பட்டதுக்கான காரணத்துக்கு ஒரு ஓமை சொல்றார். அந்த ஓமை யார் புரிஞ்சுக்கிட்டீங்க? என்ன ஓமை சொல்றாரு? அந்த ஓமையை யார் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எஸ் மாதாஜி. ஜட சக்தியால் மூடப்பட்ட கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாக்களின் மீது செயல்படுகிறது. பகவான் எல்லா உயிரினங்களின் தந்தை ஆவார். ஏனென்றால் அவர் கட்டுப்படுத்த ஆன்மாக்களால் ஜட சக்தியை கருவுற செய்கிறார். இல்ல என்ன கேள்வி அப்படின்னா, இந்த உலகம் படைக்கப்பட்டதுக்கான ஒரு காரணம் ஒரு உவமையால பிரபுபாதர் விளக்குறார். என்ன உவமை அது? ரொம்ப சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். தப்பு செஞ்சவங்களுக்கு வந்து அதாவது காவல்துறை அதெல்லாம் வந்து தப்பு செஞ்சவங்களுக்கு படைக்கணும்னு அரசாங்கத்துக்கு வந்து அவசியம் கிடையாது. இருந்தாலும் சில குடிமக்கள் வந்து அந்த அரசாங்க சட்டத்தை வந்து ஏற்கிறது இல்லை. அதுதான் உண்மை. அதனால குற்றவாளிகளை கண்டிக்கணும்னு ஒரு துறை இருக்குது. அதே மாதிரி தான் கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாக்கள் வந்து துன்பங்களுக்காக இந்த ஜட உலகத்தில் படைக்கணுங்கிறது பகவானுக்கு அவசியம் கிடையாது. இருந்தாலும் சில சமயத்தில் நித்தியமாக கட்டுப்படுத்தப்பட்ட, அதாவது நித்தியமாக பந்தப்பட்ட அறியப்படுகிற சில உயிரினங்களுக்காக வேண்டி இதை வந்து பகவான் வந்து அந்த காலத்திலிருந்தே கட்டுப்பட்டே இருக்கிறதுனால அந்த ஆத்மாக்கள் பகவானுக்கு ஆட்சியாக எதிராக இருக்கிறதுனால அது வந்து அவங்களுக்கு இந்த உலகம் படைக்கப்பட்டது. ஆனால் எப்போ இவங்க வந்து பகவானுக்கு எகென்ஸ்டாக திரும்பினாங்க அப்படின்னு ஒருத்தராலையும் துப்பு துளக்க முடியாது அப்படின்னு. வெரி குட். ஸோ இதுதான் வந்து அந்த உவமையோட பொருத்தி நம்ம வந்து பார்க்கணும். ரொம்ப சிம்பிள் தானே. காவல்துறையை படைக்கணும்னு அரசாங்கத்துக்கு பெரிய விருப்பம் இருக்கா? கிடையாது. இப்போ ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா வீட்டுக்கு கதவே கிடையாதான். ஏன்? அந்த ஊர்ல என்ன பண்ண மாட்டாங்க? குற்றங்கள் இல்லை, யாருமே திருடவே மாட்டாங்க. யாருமே திருட மாட்டாங்க. அதனால அந்த ஊருக்கு வந்து கதவே கிடையாது. எந்த வீட்டுக்கும் கதவு கிடையாது. ஒரு வாட்ஸ்அப்ல பார்த்தேன், கதவே கிடையாது. ஓகே, கதவு கிடையாது. ஏன்னா அந்த ஊர்ல யாரும் திருட மாட்டாங்க. அப்போ கதவே கிடையாதுன்னா போலீஸ் அங்க அவசியமா? போலீஸ் அங்க தேவையா? அங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன், சிறைச்சாலை எல்லாம் அங்க தேவையா? கிடையாது. ஆனா நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வீட்டுக்கு வீடு முக்குக்கு முக்கு என்ன வைக்க வேண்டியிருக்கு? சிசிடிவி கேமரா வைக்க வேண்டியிருக்கு. சோ அவ்வளவு குற்றங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கு. அப்போ அந்த மாதிரி இந்த ஜட உலகத்தை படைச்சு பகவான் எதுக்காக என்ன இங்க வந்து கஷ்டப்படுத்த வைக்கிறார்? இந்த கேள்வி எல்லாருக்கும் வருதா இல்லையா? எதுக்காக என்ன படைக்கணும்? நான் எதுக்காக இந்த உலகத்துல வந்து கஷ்டப்படணும்? அப்படிங்கிற கேள்வி நமக்கு அப்பப்போ வரும். ஆனா அதுக்கான பதில் என்ன? பகவானுக்கு அந்த மாதிரி ஆசையெல்லாம் கிடையாது. ஆனா நாம என்ன பண்ணோம்? பகவானுடைய சட்டத்தை நம்ம மீறினோம். வைகுண்ட லோகத்துல இருந்து பகவானுக்கு ஜெய் ஜெய் சொல்ல சொன்னா, இல்ல எனக்கு தான் ஜெய் ஜெய் சொல்லணும் அப்படின்னா அப்ப பகவான் என்ன பண்ணார்?
சரி, உனக்கு ஜெய் ஜெய் சொன்னா அது உனக்கான இடத்துல போ, அங்க போய் யார் உனக்கு ஜெய் ஜெய் சொல்றாங்கன்னு பாரு அப்படின்னு சொல்லி இங்க கொண்டு வந்து விட்டார். சோ அப்போ நம்ம இந்த 3 குணங்கள் இன்னைக்கு வந்து இந்தியா வந்து சுதந்திர நாடு அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க இல்லையா? சோ அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு காலத்துல அடிமைப்பட்டு இருந்தோம், நம்ம சுதந்திரம் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா இது சுதந்திரமானா கிடையாது. எப்போ ஆத்மா வந்து இந்த 3 குணங்கள்ல இருந்து விடுபடுதோ அதுதான் என்னது உண்மையான சுதந்திரம். நம்முடைய சுதந்திரம் அப்படிங்கிறது நான் பகவானுடைய தொண்டன் சேவகன் அப்படின்னு நம்ம உணர்ற நாள் தான் உண்மையான சுதந்திர நாள். அது எந்த க்ஷணம் வேணா நமக்கு நடக்கலாம், எந்த நிமிஷம் வேணா நம்ம அதை உணரலாம். நான் வந்து பகவானுடைய தொண்டன் சேவகன் அப்படிங்கறத நாம உணரலாம். அதை உணர்றதுதான் நமக்கு உண்மையான சுதந்திரம். ஆனா இந்த 3 குணங்கள் சத்துரஜோத்தம குணங்களுடைய பாதிப்புனால பிரபா சொல்ற இங்க நான் அப்படின்னா அது என்னது? உடல் தான். நான் அப்படின்னா நம்ம எதை நினைக்கிறோம்? உடலைத்தானே நினைக்கிறோம். யாராவது நான் அப்படின்னா நான் ஆத்மா அப்படின்னு யாராவது நினைக்கிறோமா? இல்ல. நான் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நான்னா நான் தான். இதுல என்ன நான் என்ன தனியா என்ன நான் என்ன அப்படின்னு நம்ம வந்து அதை நம்மளுடைய உடலோட தான் நம்மள வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். நம்ம ஆத்மா நம்ம நினைக்கிறது கிடையாது. சோ அந்த மாதிரியான ஆத்மாக்களுக்காக இந்த உலகத்தை பகவான் படைச்சு இங்க வந்து என்ன பண்றார்? அவருடைய லீலைகள் மூலமா நம்மளை கவர்றதுக்கு அவர் முயற்சி பண்றார். சோ அற்புதமா பிரபா சொல்லியிருக்கார், 2 விதமான மனிதர்கள் இருக்காங்க. பகவானுடைய சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்தவங்க, பகவானுடைய சட்டங்களுக்கு கீழ்ப்படியாம தாங்களா சொந்த சட்டங்களை உருவாக்கி, தாங்களா புதுசா ஒரு மதத்தை உருவாக்கி, அவங்களே ஒரு கடவுளை உருவாக்கி நான் தான் கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிற எத்தனையோ விதமான ஜீவராசிகள் இந்த உலகத்துல இருக்கிறத நம்ம பாக்குறோம். சோ அதனால இந்த 84 லட்சம் வகையான ஜீவராசிகள் குணத்தை பொறுத்து தான் அமைகின்றன. இதுல வந்து பகவான் ஏன்னா பின்னாடி ஒரு ஆத்மாவுடைய பயணத்தை நம்ம வந்து பார்க்கலாம். ஆத்மா வந்து எப்படி இந்த ஜட உடல்களை ஏற்குது அப்படிங்கிற ஆத்மாவின் பயணத்தை நம்ம வந்து பார்க்கலாம். சோ அதனால இந்த குணங்களுடைய பாதிப்புல இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னு சொன்னா நித்தியம் பகவானை பத்தி கேட்கணும். நித்தியம் பகவானை பத்தி கேட்கணும். கேட்டு கேட்டு கேட்டுத்தான் நம்ம வந்து நம்ம இந்த பௌதிக விஷயத்துல இருந்து வெளியில வர முடியுமே தவிர, இல்லைன்னா திரும்ப திரும்ப பௌதிக விஷயங்களை தான் கேட்டுக்கிட்டே இருப்போம். வேற விஷயங்கள் ஒண்ணும் நமக்கு கிடையாது. ஒண்ணு பகவானை பத்தி கேட்கணும், இல்லைன்னா பௌதிக விஷயங்களை கேட்கணும். இந்த 2 ஆப்ஷன் தான் நமக்கு இருக்கு. இதுக்கு தவிர 3வது ஆப்ஷன் ஒண்ணு இருக்கா? கேட்கறதுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? கிடையவே கிடையாது. எல்லாத்துலயுமே அப்படிதான். ஒண்ணு பகவானுக்கு சேவை செய்யணும், இல்லைன்னா நம்மளுடைய புலன்களுக்கு நாம சேவை செய்யணும். பகவானுடைய திருப்திக்கு சேவை செய்யல அப்படின்னா நம்மளுடைய திருப்திக்காக நம்ம வந்து சேவை செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அது மாதிரி பகவானை பத்தி கேட்கல அப்படின்னா இந்த ஜட உலக விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பதிலா நம்ம பகவானை பத்தி கேட்டோம் அப்படின்னாக்க இந்த 3 குணங்களுடைய பாதிப்புல இருந்து நம்ம விடுபடலாம். ஓகே, மீதி நாம திங்கட்கிழமை தொடருவோம். பிரம்ம சம்ஹிதை பார்க்கலாமா? மாதாஜி நான் சொல்றேன் மாதாஜி. ஓகே, சொல்லுங்க. सृष्टि स्थिति प्रलय साधन शक्ति एक सायेव प्रलय सायेव यस्य भुवनानि बिभर्ति दुर्गा इच्छानुरूपम् अभियस्य च चेष्टते सा गोविन्दमादि पुरुषं तमहं भजामि. हरे कृष्ण माताजी. हरे कृष्ण. ஸ்திதி அப்படின்னா பாதுகாக்கிறது. சிருஷ்டினா படைப்பு, ஸ்திதி அப்படின்னாக்க பாதுகாத்தல், பிரளய அப்படின்னா அழிக்கிறது. சோ நெக்ஸ்ட் யார் சொல்றீங்க? सृष्टि स्थिति प्रलय साधन शक्ति रेखा चायेव यस्य भुवनानि बिभर्ति दुर्गा इच्छानुरूपमपि यस्य च चेष्टते सा गोविन्दमादि पुरुषं तमहं भजामि. Okay, thank you Mataji. Next. हरे कृष्ण माताजी. सृष्टि प्रलय साधन शक्ति रेखा सायेव यस्य भुवनानि बिभर्ति दुर्गा इच्छानुरूपमपि यस्य सश्रेष्ठते सा गोविन्दमादि पुरुषं तमहं भजामि. हरे कृष्ण माताजी. हरे कृष्ण. हरे कृष्ण. सृष्टि स्थिति प्रलय साधन शक्ति रेखा सायेव यस्य भुवनानि बिभर्ति दुर्गा इच्छानुरूपम् अभियस्य
श्रेष्ठतेषा गोविन्दमादिपुरुषं तमहं भजामि। हरे कृष्ण। Thank you, Mataji. Krishna. हरे कृष्ण माताजी। Hare Krishna. सृष्टि स्थिति प्रलय साधन शक्तिरेका चायेव यस्य भुवनानि बिभर्ति दुर्गा इच्छानुरूपाभियश्च चेष्टदेशा गोविन्दमादिपुरुषं तमहं भजामि। हरे कृष्ण। थैंक यू Hare माताजी। Krishna. हरे कृष्ण माताजी। Hare Krishna. सृष्टि स्थिति प्रलय साधन शक्ति रेखा छायेव यस्य भुवनानि बिभर्ति दुर्गा इच्छानुरूपमपि यस्य च चेष्टते सा गोविन्दमादिपुरुषं तमहं भजामि। हरे कृष्णा। Hare Krishna. வேற யாராவது சொல்ல போறீங்களா? हरे कृष्णा माताजी। Hare Krishna. सृष्टि स्थिति सायेव यस्य भुवनानि बिभार्ति दुर्गा इच्छानुरूपम् अभियस्य स श्रेष्ठते सा गोविन्दमादिपुरुषं तमहं भजामि। हरे कृष्ण माताजी। Hare Krishna. हरे कृष्णा माताजी। Hare Krishna. सृष्टि स्थिति प्रलय साधन शक्तिरेका सायेव यस्य भुवनानि बिभर्ति दुर्गा इच्छानुरूपम् अभियस्य स श्रेष्ठदेशा गोविन्दमादिपुरुषं तमहं भजामि। हरे कृष्णा माताजी। Hare Krishna. Thank you, Mataji. சாயேவ அப்படின்னு சொல்லணும். சாயா அப்படின்னா நிழல். சாயா அப்படின்னு சொல்லக்கூடாது. CHA சாயேவயஸ்ய புவனானி விபர்த்தி துர்கா. ஓகே. சாயேவ. ஓகே மாதாஜி. ஓகே. வந்து துர்கையை பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் அவருடைய கணவரான சிவபெருமானை பத்தி நம்ம இப்போ பார்க்க போறோம். அடுத்த ஸ்லோகம். க்ஷீரம் யதா ததி விகார விசேஷ யோகாத் சஞ்சாயதே நகி ததா பிரதகஸ்தி ஹேதோ யக்ஷம் புதாமபி ததா சமுவைதி கார்யாத் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. க்ஷீரம் யதா ததி விகார விசேஷ யோகாத் சஞ்சாயதே நகி ததா பிரதகஸ்தி ஹேதோ யக்ஷம் புதாமபி ததா சமுவைதி கார்யாத் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. நமக்கு தெரிந்த ரெண்டு உதாரணங்களை வந்து இங்க பிரம்மா சொல்றார். ஒண்ணு பால், இன்னொன்னு என்ன? தயிர். ஷீரா அப்படின்னா பால். நம்ம கூட ஒரு கதை கேட்டோம். அந்த கிருஷ்ணனுடைய பேர் என்ன? கோபிநாத். கோபிநாத். ஷீராச்சோர். ஷீராச்சோர கோபிநாத். ஷீராச்சோர் கோபிநாத். ஷீராச்சோர கோபிநாத். ஷீரா அப்படின்னாக்கா பால். அப்போ ஷீரம் யதா ததி விகார, யதா ததி, ததி அப்படின்னாக்க தயிர். விகாரம் அப்படின்னா அந்த பால் கூட ஒரு புளிப்பான பொருள் கலக்கும் போது அந்த பால் திரிஞ்சு என்ன ஆயிடுது? தயிரா மாறிடுது. சோ அந்த மாதிரி பரமபுருஷ பகவான் இந்த ஜட இயற்கையோட தொடர்பு கொள்றதுக்காக அவர் என்ன வடிவமா ஏத்துக்கிறார்? தன்னை சிவபெருமானா அவர் தன்னை விரிச்சுக்கிறார். சோ பகவானுடைய பல்வேறு விரிவங்கங்கள் பார்த்தோம். ஸ்வாம்ச விபின்னாம்ச ரெண்டு பிரிவுகள். ஸ்வாம்ச அப்படின்னா என்ன? பகவானுடைய விரிவங்கங்கள். வெரி குட். விபின்னாம்சன்னா என்ன? ஜீவ தத்துவங்கள். ஜீவ தத்துவங்கள். விபின்னாம்சனா ஜீவ தத்துவங்கள். ஸ்வாம்ச அப்படின்னா பகவானுடைய விஷ்ணு தத்துவங்கள். ஆனா இங்க பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமான் ஜீவ தத்துவமும் கிடையாது, விஷ்ணு தத்துவமும் கிடையாது, சுவாம்சமும் கிடையாது, விபின்னாம்சமும் கிடையாது. அவர் ஒரு ஸ்பெஷல் தத்துவம், சம்பு தத்துவம். அதே பகவான் இந்த ஜட இயற்கையோட தொடர்பு கொள்வதற்காக தன்னை எப்படி பிரிச்சுக்கிறார்? சிவபெருமானா வந்து மாறுறார். அது வந்து எதுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு? பாலானது எப்படி தயிரா திரிபடையுதோ அந்த மாதிரி பகவான் வந்து சிவபெருமானா வந்து தன்னை விரிச்சுக்கிறார். சோ அப்படி நம்ம இங்க வந்து பாக்குறோம். Just as milk is transformed into curd by the action of acids, but yet the effect of curd is neither same as nor different from its cause by milk. So I adore the primeval Lord Govinda, of whom the state of Shambhu is a transformation for the performance of the work of destruction. So அழிவுக்காக பகவான் தன்னை சிவபெருமானா விரிச்சுக்கிறார். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா பாலும் தயிரும் என்ன கிடையாது? ஒண்ணு கிடையாது இல்லையா? பால் பாயசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தயிரை விட்டு பண்ண முடியுமா? நம்ம
சோ ஹரியும் சிவனும் ஒண்ணு அப்படின்னு சொல்றது வந்து அவ்வளவு புரிதல் இல்லாத ஒரு விஷயம். ஒரு விதத்துல வந்து எல்லா சக்திகளும் பகவான் தான். நம்ம இப்பதான் அந்த திருக்குறள் எல்லாம் படிச்சோம். பகவான் இல்லாத இடமே கிடையாது. எல்லாமே பகவானுடைய சக்திகள் தான் பார்த்தோம். ஆனா அதுக்காக எல்லாமே பகவான் கிடையாது. எல்லாருமே வந்து கடவுள் கிடையாது. சோ அந்த மாதிரி சிவபெருமானா பகவான் தான் தன்னை விரிச்சுக்கிறார். ஆனா அவர் யாரு கிடையாது? பரமபுருஷ பகவான் கிடையாது. பரமபுருஷ பகவானுக்கு நிகரானவர் அப்படின்னு சொல்லலாம். அதனால அந்த மாதிரியான பகவானை நான் வந்து வழிபடுறேன் அப்படின்னு சொல்லி இங்க பிரம்மா சொல்றார். ஷீரம் யதா ததி விகார விசேஷ யோகா சஞ்சாயத்தே நகி தத பிரதகஸ்தி ஹேதோ யக்ஷம்புதாம் அபிததா சமுபைதி காரியாத் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. ஓகே, உங்களுக்கு இன்னைக்கு நம்ம படிச்சதுல ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததா? அதை கேட்காம நான் வந்து ஸ்லோகத்துக்கு வந்துட்டேன். ஓகே, யாருக்கு எந்த கேள்வியும் இல்லை. தேங்க்யூ. மீண்டும் நாம் திங்கட்கிழமை சந்திப்போம். வாஞ்சா கல்பத்தருஷ்ட கிருபா சிந்துப்யேவ ச பதிதானாம் பாவனேभ्यो வைஷ்ணவேभ्यो நமோ நமः. अनंत कोटि वैष्णव वृंद की जय, श्री प्रभुपाद की जय, गौर प्रेम हरि हरि बोल. थैंक यू ऑल. हरे कृष्णा माताजी. हरे कृष्णा माताजी. थैंक यू माताजी. थैंक यू माताजी. हरे कृष्णा. थैंक यू. हरे कृष्णा. थैंक यू माताजी. हरे कृष्णा. थैंक यू माताजी. हरे कृष्णा. हरे कृष्णा. थैंक यू माताजी. हरे कृष्णा. हरे कृष्ण. என்று கொடுத்துறேன். हरे राम 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 हरे हरे. थैंक यू ऑल. हरे